ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதனி யூடியூப் சேனல். இன்றைக்கி மைண்ட் செட்டை பற்றி தான் பேச போகிறோம். எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உதயா அண்ட் கார்த்தி. இவங்களுக்கு கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது. இதில் ஒருத்தருக்கு ஏதாவது பண்ணலான்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் நேம் சொல்ல விரும்பலை. ஏதாவது பண்ணலான்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் ஜஸ்ட் ஒரு சின்ன சேலஞ்ச் மாதிரி எங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு எங்களை க்ரோ பண்ணிக்கலாங்கிற ஒரு தாட்டில் நான் என்ன சொன்னேன்னா, என்னென்னா நானே ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்சன் சூஸ் பண்ண முடியாது, அது நல்லா இருக்காது. அண்ட் அதில் ஒரு பர்சனுக்கு வெப்பு லேர்ன் பண்ணலாம், வெப்சைட் டிசைன் அண்டு வெப் ஆப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணலான்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவருக்கு நான் என்ன ஒரு டார்கெட் கொடுத்துருந்தேன், ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஒரு HTML பேஜ் டிசைன் பண்ணுங்கள் யூஸிங் HTML, CSS, JavaScript. அவங்க டிசைன் பண்ணாலுமே என்னோடய தாட் என்னென்னா, நீங்கள் ஒரு பேஜ் டிசைன் பண்ணணும். அது 3 இன்புட்டை வாங்கணும். 3 இன்புட்னால் எங்கள் 3 பேர்த்தோட பேர், ஷஃபிள் இல்லை அசைன் டாஸ்க்னு ஒரு பட்டனை இல்லை அசைனி அப்படின்னு ஒரு பட்டனை வச்சு அதை கிளிக் பண்ணால் என்னென்னா, எங்கள் 3 பேர்த்துக்கும் ரேண்டமாக ஷஃபிள் பண்ணி நான் யாருக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு நான் யாருக்கு சேலஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறது அதுவே ரேண்டமாக ஷஃபிள் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு HTML JavaScript வச்சு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது என்னன்னா என் லேப்டாப் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அவர் பண்ணலை. இங்கே எனக்கு புரியாத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வழி தான் இருக்கா? இல்லவே இல்லை. அங்கே மைண்ட் செட் தான் மிஸ் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, பெட்டர் நீங்கள் இப்படி திங்க் பண்ணலாம். எனக்குமே ஒரு அல்டர்னேட்டிவான வே இருக்கும். அதில் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். கம்ப்யூட்டர்லனா பண்ண முடியாதா? லேப்டாப்லனா பண்ண முடியாதா? அதான் ChatGPT இருக்குது, ஜெமினி என்னென்னமோ இருக்குது. போய் கேட்டு பாருங்கள். என்னோடய டாஸ்க் இதுதான், இதை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அதே ஒரு அல்டர்னேட்டிவ் வே சொல்லும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த ஒரு டொமைனில் இருக்க பர்சன் கிட்டே கேட்டு பாருங்கள். இதுக்கு ஒரு லேப்டாப் இருந்தால் தான் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டு பாருங்கள். இல்லவே இல்லை. எனக்கு இப்போதைக்கு கோடிங் போட இன்ட்ரெஸ்ட் இல்லை மீன்ஸ் லேப்டாப் என்கிட்ட இல்லை. ஓகே, மொபைல் தான் இருக்குது. ChatGPT நான் போயிட்டு என்ன சொல்கிறேன், கிரியேட் ஒன் HTML JS ஃபார் டேக்கிங் 3 நேம் by clicking assign button for 3 randomly person name should display. அவ்வளோதான், நான் சென்ட் கொடுத்துட்டேன். இது பக்காவான ஒரு ப்ராம்ப்டாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. பட் பார்ப்போம் அது என்ன பண்ணுதுன்னு. ஒன்று கொடுத்துட்டான், இருங்க இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கான். ஓகே, இப்போ அவன் கோட் கொடுத்துட்டான். நான் வேறு எங்கே போய் ரன் பண்ணி பார்க்க முடியும்? நான் திரும்ப க்ரோம்க்கு போகிறேன். திரும்பலாம் இல்லை, ஃபஸ்ட் டைம் போகிறேன். இங்கே க்ரோம். நான் என்னன்னா என்கிட்ட HTML கோடு இருக்குது. நான் எப்படி ப்ரிவியூ பார்க்கலாம்? HTML ஆன்லைன் ப்ரிவியூவர் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஒரு வெப்சைட் வந்திருக்கு. HTML கோடு இங்கே பேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் அங்கே காப்பி பண்ணிட்டேன், நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், அந்த பேஜ் வந்துடுச்சு. இங்கே மதன், கார்த்தி, உதயா அப்படின்னு கொடுத்துட்டேன். அசைனையும் கொடுத்துட்டேன். பர்சன் ஏ இஸ் அசைன் டு மதன். பர்சன் ஏனா மதன், மதனுக்கு மதனேவா? இது தப்பாச்சு. ஓகே, இப்போ ரேண்டமாக நான் திரும்ப அசைன் கொடுத்தங்காட்டி ரேண்டமாக வந்திருக்கு. என்னன்னா பர்சன் ஏ அசைன் டு கார்த்தி. நான் சேலஞ்ச் பண்ண வேண்டியது இப்போ கார்த்தி தான். கார்த்தி சேலஞ்ச் பண்ண வேண்டியது உதயாவை, உதயா சேலஞ்ச் பண்ண வேண்டியது மதனை. திரும்ப அசைன் பட்டனை கிளிக் பண்ணால் இது மோஸ்ட்லி எனக்கே வர மாதிரி இருக்குது. இது ரேண்டமாக தான் இருக்கும். ஏன்னா நான் ப்ரீவியஸாக இருக்க டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணல, யார் சேலஞ்ச் பண்ண அதெல்லாம் ஸ்டோர் பண்ணல. பட் இது சிம்பிள், நம்ம இது ரேண்டமாக கொடுக்கும். இப்போ என்னென்னா இது ஆன்லைன் வியூவராக தான் இருக்குது. இது நான் மெயினாக HTML ஃபைலாக கேட்டிருந்தேன். HTML ஃபைலாக கொடுத்துருந்தாங்கன்னா என்னோடய வெப்சைட்டில் ஒரு பக்கமாக போட்டு விட்டுருப்பேன்.
நாங்கள் ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போனோம் அப்படின்னா வந்து நேம் கொடுத்து ஈஸியாக அசைனிங்கிறது வந்து எடுத்து வந்துருக்கலாம். அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா வந்துட்டு சிம்பிள். டெக்ஸ்ட் டு HTML ஆன்லைன் டவுன்லோடர். சரி பார்ப்போம். ஆனால் டவுன்லோட் பண்ணி கொடுக்குமாலாம் எனக்கு தெரியல. நான் மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கிறேன், டெலீட் பண்ணிடுறேன். இங்கே பேஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. என்னாச்சு? இதாகவே வந்துடுச்சா? ஓகே ஃபைன். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மட்டும் சரி அவன்கிட்டே போய் கேட்டுருவோம். ஐ வாண்ட் அன் HTML ஃபைல். நம்ம ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டணும்? அவன் திரும்ப வந்து இதாகவே கொடுத்துருக்கான். ஐ வாண்ட் டவுன்லோடபிள். அவ்வளோதான், ஒர்க்கிங்னு போட்டுட்டான். ஒர்க்கிங்னாலே அவன் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவான். அவனுக்கு அது பெரிய மேட்ரே இல்லை. அவ்வளோதான், ரேண்டம் _assign HTML வந்திருக்கு. இதை வந்து என்னென்னா அவ்வளோதான். இதை வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தால் நான் வந்து என் வெப்சைட்டில் ஏதோ ஒன்று நான் வந்து போட்டு கொடுத்துருப்பேன். இல்லைனா வந்து நானே வந்து GitHubல ஹோஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான் அடுத்த டாஸ்க்காக கொடுத்துருப்பேன். அவங்க அங்கேயே ஸ்டாப் ஆகிட்டாங்க. அதுதான் அது என்ன மாதிரியான மைண்ட் செட்டு எனக்கு தெரில. நீங்களும் இப்படி இருக்காதீங்க. என்றைக்குமே ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வழி இல்லை, பல வழிகள் இருக்கும். அதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. சரியா? பாய் மக்களே.